ஓம் சாயிராம், ஜெய் சாயிராம். நாளை மிகப்பெரிய ஆச்சரியம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை விடிவதற்குள் ஒரு சந்தோஷமான செய்தி உன் காதுகளில் வந்து விழும். நான் பெற்றெடுக்காத செல்வமே, உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் உன் சாயிதேவா. உன்னுடைய பிரச்சனைதான் என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி சமைப்பவன் நானே. என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவருமே இல்லை. உன்னை மட்டும் நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? நீ என்மேல் வைத்த நம்பிக்கைக்கான பரிசு அற்புதமாக வகையில் உன் கையில் வந்து சேரப்போகிறது. நாளை விடிவதற்குள் உனக்கான மகிழ்ச்சியான செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். நீயே ஆச்சரியப்பட்டு நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்று சந்தோஷத்தில் திக்குமுக்காடத்தான் போகிறாய். நாளை பார், என்னுடைய திட்டம் என்னவென்று உனக்கு மிக நன்றாகவே புரியும். இது நாள் வரை நீ எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கான வேதனைகள் உன்னை சூழ்ந்து இருந்தது. உன் சாயி தேவா சொல்கிறேன், நாளையிலிருந்து நீ எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கான சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டுமே உன்னை சூழ்ந்து இருக்கப் போகிறது. உன்னுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் நான் போக்கிவிட்டேன். இது நாள் வரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்ததற்கான பலனை நிச்சயமாக நீ அடையப் போகிறாய். அதுவும் பெரும் ஆச்சரியம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது நாளை விடிவதற்குள். இது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். அப்பா, முட்களின் மேல் நின்று கொண்டிருப்பது போல நான் உணர்கிறேன். என் வாழ்க்கையில் ஆச்சரியம் நிகழப்போகிறது என்று சொல்கிறீர்கள். என்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதானே கேட்கிறாய்? உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் தான் நீ இங்கு வந்திருக்கிறாய், என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறாய். யார் ஒருவர் என்னிடம் வந்து சேர்ந்தார்களோ, என் பாதத்தில் வந்து சரணடைந்தார்களோ, அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாதவாறு உன் சாயி தேவா பார்த்து கொள்வேன் என்பதை முழுமையாக நம்பு. எனவே கவலையை விட்டுவிடு. உனக்காக நான் தான் இருக்கிறேனே. உனக்கான இருளிலும் நான் தான் உனக்கு ஒளியாக இருப்பேன். உன் பிரச்சனைகளுக்கு நானே தீர்வாகவும் இருப்பேன். உன் கேள்விகள் அனைத்திற்கும் நானே பதிலாகவும் இருப்பேன். உன்னுள்ளே என்றுமே நான் தான் இருக்கிறேன். உன் கூடவே எப்பொழுதும் நான் தான் இருக்கிறேன். உனக்காகவே என்றுமே நான் தான் இருக்கிறேன். நீயாக என்னை தேடி வரவில்லை. எந்த தெய்வத்திடம் உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழையென மருகி நின்ற பொழுது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு வேண்டியதை நான் நிச்சயமாக செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே நான் அவதரித்தவன். நான் தேடி கண்டுபிடித்த புதையல் பொக்கிஷம். அந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விடவே மாட்டேன். என்னுடைய ஆசிர்வாதமும் பரிபூரண அருளும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என்னுடைய அனுகிரகத்தினால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதிக்கிறாய். அப்படி உன் சாயி தேவாவை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம்தான். இப்பிறவிக்கு சாட்சி நான். உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சி. நீ கலங்குவது வீண். நான் சமாதியிலிருந்தே உலகை ஆள்வேன் என்பது உனக்கு தெரியாதா? இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வ சக்தியோடு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பக்தியுடனும் அன்புடனும் என்னை நினைப்பவர்கள் பக்கத்தில் நான் காலம் காலமாக நிச்சயமாக இருப்பேன். உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கவனமாக கேள். இதுவரை மட்டுமல்ல, இன்னமும் நீ அனுபவிக்கிற எதிர்கொள்கிற ஒவ்வொரு செயலும் உன் முன்ஜென்ம கர்மாவின்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். இதை மாற்ற எவருமே முடியாது. பரமேஸ்வரனாலேயே மாற்ற முடியாத ஒன்றை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என்று நீ நினைக்கலாம்.
கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு மிக முக்கியமாக தேவை. என்னை சரணடைந்துவிட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளவே கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தரவே தராது. மாறாக சாய்பாபா மீது நம்பிக்கை இல்லாமலேயே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாமே என்னுடைய விருப்பம்தான், நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது மிக மிக தவறான ஒன்று. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். அதனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ, எது மகிழ்ச்சியை தருமோ, எது நிரந்தரமாக நன்மையாக இருக்குமோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். எப்பொழுதும் யார் யாருக்கு என்ன தேவை என்பது பாபாவிற்கு நன்றாகவே தெரியும். அதை அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன். இங்கே தேவையானது, உனக்கு தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு காத்திருந்தால் பாபா அவர்களுடைய அருள் நிச்சயமாக அருள் மழை நம்மீது பொழியும். அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே ரெட்டிப்பு சந்தோஷம், ரெட்டிப்பு நிம்மதியாகவே இருக்கும். சாயிநாதரே, எனக்கு நிம்மதியை தாருங்கள் என்று நீ என்னிடம் வேண்டினாயே, அந்த குரலை கேட்க உன் சாயப்பா உன் வேதனையை தீர்க்க இதோ வந்துவிட்டேன். நாளை விடிவதற்குள் உனக்கான நல்ல நிகழ்வு, நல்ல செய்தி, நல்ல மகிழ்ச்சி உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழும். உன்னை காக்க உன் சாயி தேவா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன், உன்னுள்ளேயே இருப்பேன். அதற்காக நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான ஆச்சரியம் நாளை நிச்சயமாக நடக்கும். நாளை பார், என்னுடைய திட்டம் என்னவென்று உனக்கு மிக நன்றாகவே புரியும். எது உன் வாழ்க்கைக்கு தேவையோ அதை சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்பு என்பது இருக்கவே இருக்காது. அதை அறிந்து கொள். என் மீது நீ முழுவதுமாக அன்பையும் வைத்து, நம்பிக்கையோடும் அதீதமான எதிர்பார்ப்புகளையும் வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்காகவே செய்து முடிப்பவன் நான். உன்னை பற்றியே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பவேன் நான். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது நல்லதோ, எது மகிழ்ச்சியோ, எது ஆனந்தமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருப்பவனும் உன் சாயி தேவாதான். அப்படி என்னுடைய முழு ஆசையும், முழு சிந்தனையும், முழு பார்வையும் உன்மீது இருக்கும் பொழுது எந்த ஒரு தீங்கான செயலோ, ஒரு நிகழ்வோ உன் வாழ்வில் நிகழும்படி நான் விடமாட்டேன். அதற்கு உன் சாயப்பா எப்பொழுதும் அனுமதிக்கவும் மாட்டேன். அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன். தேவையில்லாத பயத்தை உன் மனதில் இட்டுக்கொள்ளாதே. நான் இருக்கிறேன் உனக்கு சாட்சியாக எப்பொழுதும். சாயிநாதரை, நான் எல்லா செயல்களையும் நம்பிக்கையோடும் பிடிப்போடுதான் செய்து வருகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இதுவரை நிகழவே இல்லை. வெற்றி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழையவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்றுதானே உன்னுடைய கேள்வி குழந்தை. கவலைப்படாமல், வேதனைப்படாமல் உனக்குரிய வேலைகளை, உனக்குரிய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். சேர வேண்டிய நேரத்தில், சேர வேண்டிய தருணத்தில் அதை நிச்சயமாக உன்னிடம் நான் வந்து சேர்ப்பேன். நம்பிக்கை, பொறுமை என 2 நாணயங்களை நீ சேகரித்து வைத்துக்கொள் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை மிக அவசியம். இப்போது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக போன்றது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இது உலக இயல்புதான். எல்லோருக்கும் இது சர்வசாதாரணம்தான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கான முடிவு நிச்சயமாக இருக்கும். துன்பம் என்று வந்துவிட்டால் அதற்கான இன்பம் நிச்சயமாக இருக்கும். நல்லவர் என்றுமே தோற்பதில்லை. நம்பியவர்
கைவிடப்படுவதும் இல்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது நம்பிக்கை வை. இன்று முதல் நீடித்த பொறுமையை கடைப்பிடி. கஷ்டத்தை சகித்து கொள்ள பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நின்று போராடு. விதி உன் வாழ்வின் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்தாலும் சரி, தைரியத்தோடு இரு, எதிர்த்து நில். அனைத்தையும் வெல்லலாம் நிச்சயமாக. ஒரு முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்கத்தான் வேண்டுமா சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கிறாய். காத்திருப்பதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். தக்க பதில் உன்னிடம் கொண்டு வந்து உன் சாயி தேவா நான் சேர்ப்பேன். கவலைப்படாதே. ஆழமான நம்பிக்கை என்மேல் கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகளே. நீ பாக்கியசாலிதான். நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம் நீ. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய். இதை இப்பொழுது இந்த நொடி நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ பாக்கியசாலிதான். நீ பரிசுத்தமானவர்தான். நான் கூறுவது போல் என் வாக்கின்படி நீயும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இதுநாள் வரை காத்திருந்தாய். உன் காத்திருப்புக்கான நல்ல பதிலை, நல்ல பரிசை, நாளை ஒரு இன்ப அதிர்ச்சியை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதற்காகவா இவ்வளவு நாள் நாம் வேதனையோடு இருந்தோம் என நீயே சொல்லும் அளவிற்கு அந்த இன்ப அதிர்ச்சி உன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்தாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் என்ன என்று தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத பொழுது, உன்னை போல் அவர்கள் இல்லாததை நினைத்து நினைத்து உன்னை துன்புறுத்தி, அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தை மீது நம்பிக்கை வைப்பாயா? நீ என் உயிரான இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. நீ என் உயிரான குழந்தை. உனக்கு நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நீதான் எனக்கு உலகம், நான் தான் உனக்கு உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. எதிர்த்து நின்று போராடுபவர்களே வீரமானவர்கள், வெற்றியை தழுவுவார்கள். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் எப்பொழுதும் ஆசிர்வதிப்பேன். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு சந்தோஷம் உன்னை தேடி வரும். நாளையே உனக்கான இந்த அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படுத்தும். அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காப்பேன். என் கண்ணுக்குள் வைத்து காப்பேன். என் பொக்கிஷமான பிள்ளையை. எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தையும் சகித்துக்கொள். நம்பிக்கை, பொறுமை, பக்தியோடு இருக்கும் என் பிள்ளையை நான் என்றும் காப்பேன். என் பார்வை உன் மீதுதான் எப்பொழுதும். எந்த கஷ்டம் வந்தாலும் சாயிநாதர் இருக்கார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன் தைரியமாக நின்று சொல், எனக்கு பின்னால் என் அருகில் யார் இருக்கிறார் என்று தெரியுமா? என் சாயிநாதர் இருக்கிறார். என்னோடு துணிவிருந்தால் போராடி பாருங்கள், எதிர்த்து நில்லுங்கள் என்று அவர்களிடம் தன்னம்பிக்கையோடு சொல். வந்தவர்கள், வந்த கஷ்டம் எல்லாமே வந்த வழி தெரியாமல் போய்விடும் உன்னை விட்டு வெகு தூரமாக. எப்பொழுதுமே சந்தேகமே இல்லாமல், எதை நினைத்தும் வருந்தாமல், எனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே சாயப்பா என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். அதில் எந்த சந்தேகமுமே எனக்கு இல்லை. எது நடந்தாலும் அது எனக்கு நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக, என் வாழ்வின் நன்மைக்காக மட்டுமே சாயப்பா நிறைவேற்றி தருவார் என்ற
நம்பிக்கை சிந்தனையோடு இரு, நல்ல எண்ணங்களோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வில் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என் வாக்கு எப்பொழுதும் பொய்யானதே இல்லை. உனக்கான அதிர்ச்சியம், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் எல்லாமே நாளை காத்திருக்கிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்றிரவு உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கான விடியலாகவே இருக்கும். நான் சொல்கிறேன், இது உனக்கான ஆறுதல் வார்த்தையல்ல, உனக்கான சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? பின் ஏன் உன் மனதில் அனைத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்ற நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சாதகமாக நிகழும். நாளை முதல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை பார்த்து நீயே அதிசயிக்கத்தான் போகிறாய். நல்ல செய்தி உன்னை தேடி வரும். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் உன்னுடைய நாளை விடியலில் நீ பேரொளியாய் ஜொலிக்கத்தான் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய்? நம்பிக்கை துரோகம், உன்னை ஏமாற்றி உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய நபர்கள் அனைத்தையும், சூறாவளியாய் வந்து தாக்கிய அனைத்தையும் எதிர்நோக்கி வெற்றி கொண்டாய். எத்தனை துன்பங்களை மனதிற்குள் அனுபவித்து வந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மற்றவர்களோடு சிரித்து பழகி உன்னை மகிழ்ச்சியாகவே வைத்து கொண்டிருந்தாய். அந்த மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்கும் வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். உன் தடைகளெல்லாம் தானாகவே தகர்ந்துவிடும் கண்மணியே. எதற்குமே பயப்படாதே. இதுவரை நடந்தது வேறு, இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் வேறு விதமாக அமையப் போகிறது. இதை நம்பிக்கையுடனேயே கேட்டுவிட்டு, முழுவதுமாக கேட்டுவிட்டு நல்ல உறக்கம் கொள். நானே வரமாக உன் முன் வந்து நிற்பேன் நாளை. அந்த விடியலுக்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ, அந்த விடியல் நாளை வரப்போகிறது. உன் கஷ்டமெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளை ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இது நிச்சயமாக பலிக்கும் பார். உன் கண்ணீர் காலங்களெல்லாம் இன்றே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. நாளை நிச்சயமாய் உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். நாளை ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும். கண்ணீரற்ற வாழ்வை வரமாகவே பெறுவாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகப் போகிறது. என் அன்பான பிரியமே, உன் மனதில் நீ எண்ணுவது, நினைப்பது, என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது, நீ வேண்டியது எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. தினம் தினம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லி சொல்லிதான் உன்னுடைய தின விடியலையும் நீ கண் விழிக்கிறாய் என்பது கூட எனக்கு தெரியும். மணியே, எவ்வளவு சோகங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், இன்னல்கள் மட்டுமே உன் வாழ்க்கையை சூழ்ந்தே இருந்தாலும், உன் சாயப்பாவிற்கு பூஜை செய்வதற்கோ எனக்கு உணவளிப்பதற்கோ மறந்து விடாமல் உன்னுடைய தினசரி வேலைகளை நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என்மேல் கொட்டி கொட்டி தீர்க்கும் என் அன்பு பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யாமல் அமைதியாகவே இருந்து விடுவேன், உன் கஷ்டங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று நீ எப்படி நினைக்க முடிகிறது உன்னால்? உன் சாயப்பாவை அவ்வளவுதான் நீ புரிந்து கொண்டதா? உன் சாயப்பா அப்படி அல்ல என் குழந்தையே. என்மேல் அன்பையும் பாசத்தையும் பொழியும் என் பிள்ளைக்கு நான் 100 மடங்கு அனைத்தையும் கொட்டி கொட்டி வழங்குவேன் என்பது
புரிந்து கொள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் உன் அப்பாவின் வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது குழந்தையே. தங்கமே, புலம்புவதை உடனே நிறுத்திவிடு. எதற்கெடுத்தாலும் முடிந்ததை நினைத்து நினைத்து மனவேதனையில் புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ புலம்புவதை நிறுத்தினாலே உன் வாழ்வில் நீ சிகரத்தை எட்டி பிடித்தே விடுவாய். உன் கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதே உன் சாயப்பாவின் பொறுப்பு. மனவேதனையாக இருந்தால் என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை நன்றாக இறுகப் பற்றிக்கொள். என் காலடியில் முழுவதுமாக சரணடைந்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். உன்னை விட்டு ஓடி சென்ற வெற்றியெல்லாம் மீண்டும் உன்னை நோக்கியே வந்து தீரும். அதை உன்னை நோக்கி திருப்பிவிடும் வேலையையும் உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. மிகப்பெரிய ரெட்டிப்பு இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரவைப்பேன். எதற்குமே பயப்படாதே. உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே கலங்கி நிற்காதே. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் பிரியமே? இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் இல்லை என் தங்கமே. இது நிச்சயமான உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. நீ வேண்டிய வரமே உன்னை தேடி வரும். இது உனக்காகவே பலிக்கப் போகும் சத்திய வாக்கேதான். மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் மனம் சிந்தனை செய்தாலே போதும். அதுதான் உன் வாழ்விற்கு நீ வழங்கும் சந்தோஷமாக தருணமாகவே இருக்கும். உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான ஆனந்த தருணமாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. முடியவில்லை என்றாலும் கூட ஆறுதல் வார்த்தைகளாவது 4 வார்த்தை சொல்லிவிடு. மறந்தும் கூட மற்றவர்கள் மனம் காயப்படும்படி பேசிவிடாதே. நினைக்க கூட செய்யாதே. உன் மனம் மகிழும்படி உன் வீட்டில் ஒரு நல்லது நடத்துவேன் உன் சாயி தேவா. நீ வேண்டிய வரமே உன்னை தேடி வரும். நேரம் இதுதான், நாளும் இதுதான். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்ட ஒன்று இன்று உன் கையில் வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது. உன்னுடைய மனம்தான் அனைத்துமாக ஆகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். எனவே நல்லதை மட்டுமே நினைக்க பழகு. நீ நினைப்பது போல எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது. நாளை நடக்கப் போவதை உன்னால் தடுக்கவும் முடியாது. இன்றைய பொழுதில் இந்த கணத்தில் வாழ கற்றுக்கொள். நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு மருந்தாகவே இருக்கும். ஒரு தீர்வாகவே அமையும். முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட இப்பொழுது இந்த நொடி இந்த நிமிடம் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். நிம்மதியாக வைத்துக்கொள். வாழ்க்கை மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அனைத்துமே மாயைதான். இன்று உனக்கு வந்திருப்பது மற்றொரு நாள் வேறு ஒருவருக்கு வரத்தான் செய்யும். ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடும் நிம்மதியாகவும் இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் மாற்றம் மாறும். சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் மாற்றம் நிகழத்தான் தீரும். உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எல்லோருமே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாதையில். எல்லோருமே பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நீயும் அவர்களை பின்தொடர்ந்து கொள்ள எண்ணாதே. உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணத்தை துவங்கு. அந்த பாதையில் உனக்கு தடங்கல்கள் வந்தாலும் அதை தவிர்த்துவிட்டு உன்னுடைய பாதையின் வெற்றிக்கான நோக்கத்தை எண்ணிக்கொண்டு முயன்று கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. என் அன்பு பிரியமே, உன்னை வெறுப்பவர்களை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன நடந்தாலும்
கவலை என்பது உனக்கு இல்லவே இல்லை. கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவுமே தாழ்வாகவே தெரியாது, பொக்கிஷமாகவே தெரியும். கிடைப்பது உனக்கு கிடைக்க இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உனக்கு வர இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கு கிடைப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அது நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, உனக்கு தகுதியான நேரம் வரும். அதுவரை காத்திருப்போம் என்று காத்திருக்கவே இருக்காதே. கிடைக்கும் நேரத்தை உனக்கு தகுதியாக மாற்றிக்கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம்.